தமிழில் இப்படி ஒரு வசனம் அமைப்பு முறை ஒன்று பாவிப்போம் தானே. நீங்கள் வந்தாலும் ஒன்று தான், வராவிட்டாலும் ஒன்று தான். அப்படி சொன்ன கதைக்கும்போது நீங்கள் வந்தாலும் ஒன்று தான், வராட்டியும் ஒன்று தான், போனாலும் ஒன்று தான், போகாட்டியும் ஒன்று தான், எடுத்தாலும் ஒன்று தான், எடுக்காட்டியும் ஒன்று தான். அந்த மாதிரி சொல்லுவோம் தானே. இதை அப்படி சிங்களத்தால் சொல்கிறது. இதை பற்றியான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்படி සිංහලෙන් මේ විදිහට කතා කරනවා. ඔය ආවත් එකයි නැතත් එකයි. ඔය ආවත් ප්‍රශ්නයක් නෑ. ආවට කමක් නැද්ද? මේ විදිහට කියද්දි කොහොමද දෙමළෙන් කියන්නේ? ඒක තමයි අද අපි බලන්න යන්නේ. சரி, இப்போ பாருங்க. இதுக்கு முக்கியமான சொல் வந்து இறந்த கால வினைச்சொல் தான் இதுக்கு தேவைப்படும். இறந்த கால வினைச்சொல்லை வச்சு எதிர்கால பொருளை தரும். இறந்த கால வினைச்சொல் தான் பாவிப்போம், ஆனால் அதுக்கு எதிர்கால பொருள் வரும். இறந்த கால வினைச்சொல் தெரியுமா இருந்தால் இந்த பேட்டர்னை வச்சு நிறைய வசனங்களை உருவாக்கலாம். இப்போ எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒயான்னு சொன்னால் நீங்கள், ஒயான்னு சொன்னால் நீங்கள், ஆவான்னு சொன்னால் எனவாட பாஸ்ட் டென்ஸ் ஆவா, எனவாட பாஸ்ட் டென்ஸ் ஆவா. இந்த இத்தன்றது வந்து ஆல் என்ற பொருளை குறிக்கும். ஆல். அப்போ ஒயா ஆவாண்டா நீங்கள் வந்தீங்க, ஒயா ஆவா நீங்கள் வந்தீங்க. இப்போ நம்மளோட பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்தாலும் வரலாட்டியும், நீங்கள் வந்தாலும் வரலாட்டியும் நான் போவேன் அப்படி சொல்லுவோம் தானே. நீங்கள் வந்தாலும் வராட்டியும் நான் போவேன் அப்படி சொல்லுவோம். நீங்கள் வந்தாலும் வராட்டியும் நான் போவேன். இந்த வந்தாலும் வராட்டியும் அப்படின்னு சொல்லுவோம். வந்தாலும், அதுக்கு தான் இந்த பேட்டர்ன் எப்படி வரும்னு சொன்னால் இறந்த கால சொல்லோட இத் வரும்போது வந்தாலும் ஒயா ஆவத், ஆவாவோட அத் சேர்ந்து ஆவத், ஒயா ஆவத் நீங்கள் வந்தாலும். ஆனால் எதிர்கால பொருள் நீங்கள் வந்தாலும், இன்னும் வரலை. எதிர்கால பொருள் நீங்கள் வந்தாலும் ஆவத். ஆனால் சொல்லது இறந்த கால சொல், ஆனால் பொருள் எதிர்கால பொருள். இப்போ நீங்கள் வந்தாலும் ஒயா ஆவத். நெத்தாத்துன்னு சொன்னால் இல்லாட்டியும், அதாவது வராவிட்டாலும், வருதல் என்ற சொல் எடுத்தால் வராவிட்டாலும், போகுதல் போகாவிட்டாலும் அந்த மாதிரி மாறும் அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் இதில் வரப்போகிற சொல் வந்து நெத்தாத், நெத்தாத். நெத்தாத்துன்னு சொன்னால் இல்லாட்டியும். அப்போ ஒயா ஆவத் நெத்தாத், நீங்கள் வந்தாலும் வராட்டியும், நீங்கள் வந்தாலும் வராட்டியும் நான் நாளைக்கு போவேன். மம ஹெட்டையானவா நான் நாளைக்கு போவேன், அல்லது மமையானவா நான் நாளைக்கு போகிறேன், நான் நாளைக்கு போவேன். நீங்கள் வந்தாலும் வராட்டியும் நான் நாளைக்கு போவேன். ஒயா ஆவாத் நெத்தாத் மம ஹெட்டையானவா, ஒயா ஆவாத் ஹெத்தாத், ஒயா ஆவாத் நெத்தாத் நீங்கள் வந்தாலும் வராட்டியும் மம ஹெட்டையானவா. இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வச்சு இதில் வருதானே இறந்த கால சொல், இந்த இறந்த கால சொல்லுக்கு வேறு சொல்ல போட மாட்டா. சரி, இப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் நான் சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும், எழுத்து தமிழில் நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் நான் சாப்பிடுவேன். ஒயா கே, கனவாட பாஸ்ட் டென்ஸ் கேவா, ஒயா கேவாத், கேவாத் நெத்தாத் நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும், நீங்கள் சாப்பிட்டாலும் இல்லாட்டியும் அந்த மாதிரி எடுக்கலாம். ஒயா கேவாத் நெத்தாத் மங் கனவா நான் சாப்பிடுவேன். நீங்கள் போனாலும் போகாட்டியும் ஒரு பேட்டர்னை லேசாக உருவாக்கலாம். நீங்கள் போனாலும் போகாட்டியும் நான் ஆஃபீஸுக்கு போவேன் அப்படி சொல்லுங்க தானே. நீங்கள் போனாலும் போகாட்டியும் நான் ஆஃபீஸுக்கு போவேன். ஓயா யானவாட பாஸ்ட் டென்ஸ் கியா, யானவாட பாஸ்ட் டென்ஸ் கியா. அப்போ போனாலும் கியாத், அதோட பாஸ்ட் டென்ஸோட அத் சேரும் கியாத். அப்போ ஒயா கியாத் நீங்கள் போனாலும், நெத்தாத் போகாட்டியும், ஒயா கியாத் நெத்தாத் நீங்கள் போனாலும் போகாட்டியும், மமையானவா நான் போவேன் அல்லது நான் போகிறேன். எங்கே போவேன்? ஆஃபீஸுக்கு. அப்போ ஆஃபீஸ் எக்கட்ட, ஆஃபீஸ் எக்கட்ட. மம ஹேட்ட நான் நாளைக்கு ஆஃபீஸ் எக்கட்ட ஆஃபீஸுக்கு போவேன். யானவா நீங்கள் போனாலும் போகாட்டியும் ஒயா கியாத் நெத்தாத் மம ஆஃபீஸ் எக்கட்ட யானவா நான் ஆஃபீஸுக்கு போவேன், மம ஆஃபீஸ் எக்கட்ட யானவா. நீங்கள் படித்தாலும் படிக்காட்டியும் நான் படிப்பேன் அப்படி சொல்லுதான். நீங்கள் படித்தாலும் படிக்காட்டியும் நான் படிப்பேன். ஒயா இகன கண்ணவாட பாஸ்டன்ஸ் இகன கத்தா. அப்போ அதோட இதில் சேர்த்து பார்க்கலாம். ஒயா இகன கத்தாத் நெத்தாத் நீங்கள் படித்தாலும் படிக்காட்டியும், ஒயா இகன கத்தாத் நெத்தாத் நீங்கள் படித்தாலும் படிக்காட்டியும், அப்பி இகன கண்ணவா நாங்கள் படிக்கிறோம், அப்பி இகன கண்ணவா நாங்கள் படிக்கிறோம் அல்லது நாங்கள் படிப்போம், அப்பி இகன கண்ணவா நாங்கள் படிக்கிறோம், அப்பி இகன கண்ணவா. அப்படி எத்தனை வேணாலும் உருவாக்கலாம். இப்போ நீங்கள் எழுதினாலும் எழுதாட்டி நான் எழுதுவேன். ஒயா லியானோட பாஸ்ட் டென்ஸ் லிவ்வா, ஒயா லிவ்வாத் நெத்தாத் நீங்கள் எழுதினாலும் எழுதாட்டியும் அவங்க எழுதுகிறாங்க. ஏலா லியானவா
அவங்க எழுதுகிறாங்க. நீங்கள் எழுதினாலும் எழுதாட்டியும் அவங்க எழுதுகிறாங்க அல்லது அவங்க எழுதுவாங்க. ஒயா லிவத் நெத்தாத், நீங்கள் எழுதினாலும் எழுதாட்டியும் ஏயாலா லியை, சரியான எதிர்காலம். ஏயாலா லியை, அவங்க எழுதுவாங்க. இப்போ நீங்கள் கோல் பண்ணாலும் கோல் பண்ணாட்டியும் நான் கோல் பண்ணுவேன், அப்படி சொல்லுமே. நீங்கள் கோல் பண்ணினாலும் கோல் பண்ணாட்டியும் நான் கோல் பண்ணுவேன். ஒயா கோல் கரணவாட பாஸ்ட் டென்ஸ் கோல் கரா, அப்போ அதை தான் இதில் போடுவோம். ஒயா கோல் கராத் நேத்தாத், நீங்கள் கோல் பண்ணினாலும் பண்ணாட்டியும் நான் கோல் பண்ணுவேன். மம கோல் கரணவா. இப்போ நீங்கள் விஷ் பண்ணாலும் விஷ் பண்ணாட்டியும் நான் விஷ் பண்ணுவேன், அப்படி சொல்லும்போது ஒயா விஷ் கராத் நேத்தாத் மம விஷ் கரணவா, அப்படி சொல்லுவோம். அப்படி என்ன வேணால் உருவாக்கலாம். அடுத்த பாருங்க, அடுத்த முறை வந்து நீங்கள் வந்தாலும் ஒன்று தான் வராட்டியும் ஒன்று தான், அப்படி சொல்லுவோம் தானே. நீங்கள் வந்தாலும் ஒன்று தான் வராட்டியும் ஒன்று தான். அதுவும் அதே பேட்டர்ன் தான். இறந்த கால சொல்ல எடுத்து போடுவோம். அப்போ நீங்கள் ஒயா ஆவத் வந்தாலும், எக்கன்னு சொன்னால் ஒன்று, ஈ என்று சொன்னால் தாண்ட சுருக்கம், எக்காய் ஒன்று தான். அப்போ நீங்கள் வந்தாலும் ஒன்று தான். ஒயா ஆவத் எக்காய், நீங்கள் வந்தாலும் ஒன்று தான். நெதத் எக்காய், வராட்டியும் ஒன்று தான். இது வந்து வராட்டியும் ஒன்று மட்டும் இல்லை, என்ன வினை சொல்ல போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது மாறும். அப்போ ஒயா ஆவத் எக்காய், நீங்கள் வந்தாலும் ஒன்று தான் வராவிட்டாலும் ஒன்று தான். இதுக்கு வர வினை சொல்ல மாற்றினா சரி, பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் சாப்பிட்டாலும் ஒன்று தான் சாப்பிடாட்டியும் ஒன்று தான். ஒயா கேவத் எக்காய் நெதத் எக்காய், நீங்கள் போனாலும் ஒன்று தான் போகாட்டியும் ஒன்று தான். ஒயா கியத் எக்காய் நெதத் எக்காய், போகாட்டியும் ஒன்று தான் அல்லது இல்லாட்டியும் ஒன்று தான். நீங்கள் படித்தாலும் ஒன்று தான் படிக்காட்டியும் ஒன்று தான். நான் படிப்பேன், அந்த மாதிரி சொல்லும்போது ஒயா இகனகத்தத் எக்காய், நீங்கள் படித்தாலும் ஒன்று தான் படிக்காட்டியும் ஒன்று தான். நெதத் எக்காய் மம இகனகண்ணவா, நான் படிப்பேன், அந்த மாதிரி. நீங்கள் கேட்டாலும் ஒன்று தான் கேட்காட்டியும் ஒன்று தான். அகனவாட பாஸ்ட் டென்ஸ் எஹுவா, அப்போ அதை தூக்கி இதில் போடுவோம். ஒயா எஹுவத் எக்காய், நீங்கள் கேட்டாலும் ஒன்று தான். நெதத் எக்காய், கேட்காட்டியும் ஒன்று தான். நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான் சொல்லாட்டியும் ஒன்று தான். அதுக்கு ஒயா கியூவா, கியனவாட பாஸ்ட் டென்ஸ் கியூவா, அப்போ கியூவாவை தான் இதில் தூக்கி போடுவோம். ஒயா கியூவத் எக்காய், நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான் எக்காய். எக்கன்னு சொன்னால் ஒன்று, தமாயிர சுருக்கம் ஈ என்று வரும். அப்போ எக்காய் ஒன்று தான். கியூவத் எக்காய், சொன்னாலும் ஒன்று தான். ஒயா கியூவத் எக்காய், நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான். நெதத் எக்காய், சொல்லாட்டியும் ஒன்று தான். மங்கியனவா, நான் சொல்லுவேன். நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான் சொல்லாட்டியும் ஒன்று தான், நான் சொல்லுவேன். ஒயா கியூவத் எக்காய் நெதத் எக்காய் மமக்கியனவா, நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இது எத்தனை வேணுவான்னு நீங்கள் போடலாம். இப்போ நீங்கள் போனாலும் ஒன்று தான் போகாட்டியும் ஒன்று தான், நான் போவேன். ஒயா யானவாட பாஸ்டன் கியா, ஒயா கியாத் எக்காய் நெதத் எக்காய் மங்கியானவா, நான் போவேன், அப்படி வரும். அடுத்தது இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. இறந்த கால சொல்லோட டே சேரும்போது இது ஆள் என்ற பொருளை குறிக்கும். உதாரணத்துக்கு நான் வந்தால் பிரச்சனை இல்லையா, நான் வந்தால் பரவாயில்லையா, அந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது நாங்கள் பிரச்சனை இல்லையா பரவாயில்லையான்னு கேட்கும்போது எதிர்கால சொல் தானே வரும், வந்தால் போனால் என்று. ஆனால் அதுக்கும் இறந்த கால சொல் தான் இந்த பேட்டர்னுக்கு வரும். அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக டே என்ற எழுத்தம் வரும். அப்போ நான் வந்தால் பிரச்சனை இல்லையா அப்படி கேட்கும்போது மம அல்லது மங் ஆவாட்ட கமக் நெத்த, அப்போ வந்தால் இது வந்து ஆவா, மம ஆவா நான் வந்தேன். ஆனால் இந்த பேட்டர்னில் வரும்போது இறந்த கால சொல் எதிர்கால பொருளை கொடுக்கும். மம ஆவாட்ட கமக் நெத்த, நான் வந்தால் பரவாயில்லையா, நான் சொன்னால் பிரச்சனை இல்லையா. மங் கியூவாட்ட பிரச்சனையாக் நெத்த, நான் சொன்னால் பிரச்சனை இல்லையா அல்லது நான் சொன்னால் பரவாயில்லையா. மங் கியூவாட்ட கமக் நெத்த, நான் எடுத்தா பிரச்சனை இல்லையா. அப்போ இறந்த கால சொல் தான் போடுவோம். கண்ணவாட இறந்த கால சொல் கத்தா. மங் கத்தாட்ட பிரச்சனையாக் நெத்த, நான் எடுத்தா பிரச்சனை இல்லையா, நான் சொன்னால் பிரச்சனை இல்லையா. மங் கியூவாட்ட கமக் நெத்த, அப்படி இல்லாட்டி பிரச்சனையாக் நெத்த, நான் சொன்னால் பிரச்சனை இல்லையா, பிரச்சனையாக் நெத்த, அந்த மாதிரி. இப்போ நான் போனால் மம கியாட்ட கமக் நெத்த, நான் போனால் பிரச்சனை இல்லையா, கியாட்ட. இன்னொன்றைக்கு கியோத் போனால், அது இந்த பேட்டர்னுக்குள்ளே வராது. இந்த பேட்டர்னில் வந்து இந்த பிரச்சனை இல்லையா பரவாயில்லையான்னு வரும்போது இறந்த கால சொல்லோட டே வரும். நான் படித்தவங்களுக்கு
பிரச்சனை இல்லையா? அப்படி கேட்கும்போது மம இகன கத்தாட்ட கமக் நெத்து, நான் படித்தா பிரச்சனை இல்லையா? நான் எழுதினா பிரச்சனை இல்லையா? மம எழுதினால் பிரச்சனை இல்லையா? மம லிவ்வாட்ட கமக் நெத்து, நான் குடித்தா பிரச்சனை இல்லையா? இறந்த கால சொல் மட்டும் எடுத்து போடுங்க, அவ்வளோதான். மம போனவாட பாஸ்டன்ஸ் பியூவா, மம பியூவாட்ட கமக் நெத்து, நான் குடித்தால் பிரச்சனை இல்லையா? இப்போ நாளைக்கு குடித்தா பிரச்சனை இல்லையா? ஹெட்ட பியூவாட்ட கமக் நெத்து. நாளைக்கு சாப்பிட்டா பிரச்சனை இல்லையா? ஹெட்ட கேவாட்ட கமக் நெத்து. இதை எடுத்தா பிரச்சனை இல்லையா? இதை எடுத்தா பிரச்சனை இல்லையா? மேக்க இதை, கத்தாட்ட எடுத்தால், கமக் நெத் பிரச்சனை இல்லையா? இவடத்தை உட்கார்ந்தா பிரச்சனை இல்லையா? மெத்தனை இந்த கண்ணவா உட்கார்றது, இந்த கத்தா உட்கார்ந்தேன், அப்போ அதுதான் இவடத்தை போடுவோம். மெத்தனை இந்த கத்தாட்ட கமக் நெத், இவடத்தை உட்கார்ந்தா பிரச்சனை இல்லையா? இவடத்தை இருந்தா பிரச்சனை இல்லையா? அந்த மாதிரி. இந்த மாதிரி தான் இந்த இறந்த கால சொல்லோட இத் சேர்க்கிறது, அதே மாதிரி டே சேர்க்கிறதும், ஆனால் எதிர்கால பொருளை குறிக்கும். இந்த மாதிரி லேசான முறையில் படிக்கிறதுக்கு நம்மளோட சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஏவாகமே அப்போ சேனலுக்கு தாமத் සබ්ස්ක්‍රයිබ් ආගන එතකොට මම වීඩියෝස් දානකොට ඉක්මනට බලාගන්න පුළුවන් වෙයි. එහෙනම් මේ වගේ ලස්සන වීඩියෝ එකකදී ඉක්මනට හම්බ වෙනවා.